இந்த கூட்டணி ஜெல்லாடுகிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பாருங்க, எந்த கூட்டணியா இருந்தாலும் அது ஜெல் ஆகுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, அதுக்கு வந்து மேல இருக்கவங்க ஒத்து போணும். திருப்பி திருப்பி கீழ இருக்கவங்களையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. கீழ இருக்கவங்க கொம்பு சுத்திட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியால எல்லாம் கலாய்ச்சு விட்டாங்க. எல்லாம் ஓகே. மேல இருக்கவங்க வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு போராட்டம் அப்படின்னு கலந்துக்கணும்ல. இப்போ அந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்குதுல்ல. பாஜக சார்புல அழைப்பு நயினார் விட்டுருக்கு. அவர்கள், அவர் வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சேகர் பாபு அவர்களுக்கு கூட இன்விடேஷன் குடுத்தாங்களாம். ஐயா எடப்பாடியாருக்கு யாராவது குடுத்தாங்களா? அவர் வருவாரா? எடப்பாடி குடுத்தாங்க. அவர் வரல. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் வருவாரா? அவர் வரல. போராட்டத்துக்கு தான் வரமாட்டீங்கன்னா, ஏங்க இது வந்து சாமி கும்பிடுற விஷயம். இதுக்கும் வரமாட்டோம் அப்படின்னா, அப்ப எதுக்கு தான் வருவாரு? இல்ல. இன்னைக்கு ஜூன் 20ஆம் தேதி இன்னைக்கு அதிமுக சார்பாவும் ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அதுக்கும் வந்து பாஜகவுக்கு அழைப்பு இல்லன்னு தான் சொல்றாங்க. சரி. ஆமா. இன்னைக்கு நம்ம பேசுற நேரம் இன்னைக்கு அதிமுகல ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு அழைப்பு இல்ல. என்ன போராட்டம் அது? என்ன போராட்டம்? இபிஎஸ்க்கு எதிரா சித்தரிச்சாங்கல்ல, அதுக்கு எதிரா போராட்டம் பண்ணிருக்காங்க. ஏன் அதுக்கு என்ன அப்ப பாஜக வரக்கூடாதுன்னு நெனச்சுட்டாங்களா? இல்ல பாஜக அதாவது அந்த போராட்டம் சேர்ந்து பண்ணலன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இதுல. விளங்கி எந்த இடத்துலயுமே இவங்க சேரல. இவங்க கடைசியா சேர்ந்த இடம் ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த ஒரு மேடையில தான் சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் சேர்ந்த மாரியும் தெரியல. 2 பேரும் ஒருமித கருத்திலேயே டிராவல் பண்ற மாரியும் தெரியல. இதுல வந்து ஜூன் எண்டுக்குள்ள நாங்க பாமகவையும், தேமுதிக உள்ள சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரப்பப்பட்டது. அதுவும் நடக்கல. இப்ப இது எங்க தான் போகுது? இஸ் திமுக பிகமிங் எ டீமான் தட் கேன் நாட் பி டிஃபீட்டட் த்ரூ அவுட்? இட் இஸ் நாட் எ டிமாண்ட். இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு பார்த்தேன். எங்களுக்கு வந்து 6 சீட்டு அதெல்லாம் வந்து மன வருத்தமாக இருக்கிறது. 50 சீட்டுகளாவது கேட்போம் அப்படின்ற மாரி ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். அது நிச்சயமா காமெடி செய்திகள் தானே விசிக அது. இல்ல. இது வந்து சீரியஸா. பாருங்க, நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் நான் சொன்னேன். இப்ப அந்த பாமக குழப்பம் அப்படின்றது, அது குழப்பம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெளிவு வரும் அப்படின்னு. நாளைக்கே வந்து அதிமுகல சரி ரைட்டுங்க. வந்து நீங்கலாம் வாங்க. வெளியில நான் இப்ப சொல்லல. ஆனா ஆட்சி அமைத்த பிறகு மந்திரி பதவி அப்படின்னு ஒரு அக்ரீமெண்ட் போட்டா என்ன பண்ணுவீங்க? என்னைக்கு தாங்க விசிகால அமைச்சர் வருது? வெறும் எம்எல்ஏ, எம்பி மட்டும் வச்சுட்டு சரி வருமா? கட்சி அடுத்த கட்டத்துக்கு வேணாமா? ஒரு 2 மந்திரி வேணாம்? ஒரு 4 பஞ்சாயத்து தலைவர் வேணாம்? ஒரு 100 கவுன்சிலர் வேணாம்? நாங்க தரோம் அப்படின்னு அதிமுக ஆஃபர் பண்ண சொல்லுங்க. பாமகவுக்கு இப்ப பிரச்சனை இல்ல. ஐயா ராமதாஸ் அவர்களே வந்து திருமாவர்கள பத்தி பேசிட்டார். எங்களுடைய நட்பு அப்படின்னு. சோ அப்ப அந்த இரிட்டன்ட் அதாவது பாமக, பாஜக இது 2 தானே சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் பிரச்சனை இல்லன்னு ஆயிப்போச்சு. பாஜக அவங்க ரொம்ப நல்லவங்க. திமுகவ நீங்க அகத்தணும் அவ்வளவுதானங்க. நாங்க அப்படியே ஒதுங்கிடுறோங்க. கவலையே படாதீங்க. அப்படியே அந்த அந்த விண்டோஸ்லலாம் சிஸ்டம் ரெஸ்டோர்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த மாரி நாங்க டப்புன்னு அப்படி முன்னாடி போட்டு அங்க போயிருவோம். சைலன்ட்டா இருப்போம். கவலையே படாதீங்க. உங்களுக்கு நாங்க ஆதரவு குடுக்குறோம். அது கூட வெளில கூட நாங்க சொல்ல மாட்டோம். சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. அதனால நாங்க அப்படியே நின்னுடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த ஒரு மிகப்பெரிய கூட்டணி வரலாம் இல்லையா? அப்போ ரிப்பீட் ஆஃப் 2016 நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன 2016 பாஜக வந்து கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் தனியா நின்றாங்க. யாரோட கூட்டணி இல்லாம. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கூட்டணி கூப்பிடுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சு கடைசியில கூட்டணி இல்லன்னு சொன்னாங்க. அது நமக்கு தெரியும்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு. இன்னைக்கு வந்து சரி அன்னைக்கு அவங்களா சேர்த்துக்கல. இன்னைக்கு வந்து இவங்களா ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒரு முன்னேற்றம். இல்லையா பின்ன. நாட்டுக்காக ஒரு தியாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே. அப்படிதான் பார்க்கணும். சோ இப்பவும் வந்து இந்த நீங்க சொன்னீங்க திமுக கூட்டணி உறுதியாக இருக்கின்றது அப்படின்னு. இப்போ அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். குவாலிஃபைட் அட்மிஷன். எப்பவுமே இருக்குமா அப்படின்னா, சிச்சுவேஷன் மாறலாம். ஏன்னா, இவங்க வந்து பாஜக தரப்புல அவங்க எவ்ளோ காம்ப்ரமைசஸ்க்கு தயாரா இருக்காங்க, பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுது. இல்லாட்டா பாருங்க அடுத்த வருஷம் தான் தேர்தல் வரப்போது. அப்பதான் எத்தன சீட்டு அப்படின்றது. அதுக்கு முன்னாடியே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணம் தான் முக்கியம். இந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்காருங்க. இவ்ளோ சொல்லியும் அதிமுக வந்து இவங்களோட ஒண்ணா சேராம இருந்தாங்கன்னா, அப்புறம் என்ன சொல்றீங்க நீங்க? ஏதோ தாமரை இலை, தண்ணீர் என்ன போங்க என்ன அற்புதமா வருது தாமரை இலை அப்படின்னு. அந்த மாரி தான் இருக்குது. கரெக்ட்டுங்க. ஏதோ செய்யணும்னு சொன்னாங்க, சேர்ந்தோம். அது அது ஏதோ இப்ப கேட்டாங்க, கையெழுத்து போட்டோம். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லலையா? அந்த மாரி ஏதோ வராரு அப்படின்னாங்க, கையெழுத்து போடுனாங்க, போட்டோம். இப்ப வந்து வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? தேவையில்லாம அவசரப்பட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
அலையன்ஸ் அப்படின்றது வந்து இது நான் சொல்லி இந்த விஷயம் தான். பண்றதா இருந்தா முன்னாடியே முன்னாடியே பண்ணிருங்க பண்ணுங்க. அப்படின்னு. இன்ஃபாக்ட் நம்மளோட முன்னாடி காணொளியே நீங்க ஆமா. சொல்லிருக்கீங்க. முன்னாடியே அலையன்ஸ் பண்ணுங்க சொல்லுங்க. ஆனால் அது வந்து முழுசா புரிஞ்சுக்கின்னு இதெல்லாம் அப்படின்னு எல்லா அந்த அயனிங் அவுட் த டிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அக்ரீமெண்ட் வந்திருக்கு. இல்லங்க முதல்ல நம்ம வந்து இது எப்படின்னா, அந்த அ அ சில பேருக்கு மனநிலை சரியில்ல. கல்யாணம் பண்ணி வை சரி போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நீங்க முதல்ல அனவுன்ஸ் பண்ணிருங்கங்க. அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாரி இருக்கு. தப்பு. ஒருவேள அண்ணாமலை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணது தப்புன்னு நெனைக்கிறீங்களா? அப்படி இல்லங்க. அவரு சொல்ட்டாரு. என்னுடைய பாலிசி இது, என்னுடைய நோக்கம் இது. ஆனா அவங்க சொன்னாங்க நான் ஒத்துக்கினேன் அப்படின்னு சொல்ட்டாரு. அவரு அதுல கிளியரா இருக்காரு. ஆனா நீங்க ஏன் வந்து இன்னும் 1 வருஷம் இருக்கும்போது இவ்ளோ சரண்டர் ஆறீங்கன்னு தெரியல. அதத்தான் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன நெனைக்கிறாங்க போல இருக்கு. சரி பாஜகவுக்கு வேற ஒண்ணும் வழி கிடையாது. அதனால தான் வந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுன்னுருக்காங்க. அப்படின்னு நெனச்சுட்டாங்க போல. அதனால தான் உங்கள கூப்பிடுறது கிடையாது போராட்டத்துக்கு. ஏன் 2 பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுது? எடப்பாடியாரை இந்த மாரி சித்தரித்திருக்கின்றார்கள் அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதிர்க்க மாட்டாரா? பாஜகல இருக்கவங்க எதிர்க்க மாட்டாங்களா? ஏன் அவங்கள சேர்த்துக்கல? அதே மாரி தான் மே 5ஆம் தேதி அந்த பஹல்காம் விஷயத்துல ஒண்ணு நடத்தினாரு. அதுக்கு அதிமுகவினர் யாரும் வரல போல இருக்கு. பாஜக மட்டும் தான் வந்தாங்க. ஏங்க இந்த மாரி? அப்புறம் எதுக்குங்க கூட்டணின்னு சொல்றீங்க? அதாவது அப்ப இவரு அந்த 1 வந்து வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி ஃபார்ம் பண்ணா அர்த்தம் இல்லாம போயிடுது. ஆமா. இது எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து நாகப்பட்டினத்தில இருப்பாங்க. நான் வந்து இங்க சென்னையில இருக்கேன். அந்த கொயிலோன் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு, விழுப்புரத்தில பார்த்துட்டு திரும்பி வந்துருவோம் அப்படின்ற மாரி இருக்குது. நீங்க ஒரு இடம், அவரு ஒரு இடம்ன்றதுக்கு என்னதுக்கு இந்த அலையன்ஸு? சார், இதுல இன்னொரு கேள்வி வந்து எனக்கு என்ன வருதுன்னா, எப்ப பார்த்தாலும் விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வரணும்னு சொல்லிட்டு, என்டிஏல இருக்கிற அதிமுக தரப்பினரும் சரி, பாஜக தரப்பினரும் சரி தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்காங்க. வரணும், வரணும், வரணும்ன்ட்டு. பாஜக ரொம்ப பழம்பெரும் கட்சி. அதிமுக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. பட் இவங்க 2 பேரும் இன்னொருத்தர் டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வந்துரணும். சீமான் வரட்டும், எல்லாரும் வரட்டும். நம்ம சேர்ந்து இது பண்ணுவோம் அப்டின்னா, அதிமுகன்ற கட்சிக்கு எப்பவுமே வந்து கான்ஃபிடன்ஸ் தான். நான் நீங்க கூட வா, வராம இரு நான் ஜெயிப்பேன். அது அதிமுகவோட கான்ஃபிடன்ஸ். பாஜக எப்பவுமே வந்து கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. என்ன தலைமை சொல்றத கேட்டு நடந்துப்பாங்க. பட் இது எல்லாத்துக்கும் மீறி இவங்க விஜய் மேல ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்காங்களோ, அவன் என்னன்னா ஒரு ஒரு வாட்டி மோடிய திட்டுறான், ஏடிஎம்கே திட்டுறாங்க. ஏடிஎம்கே மட்டும் திட்டல. இன்டைரக்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க தனியா தான் அவன் ரொம்ப கிளியரா சொல்ட்டாங்க. அவங்க தனியா தான் நிக்க போறோம். நாங்க அத பண்ண போறோம்ட்டாங்க. திரும்ப திரும்ப இவங்க விஜய் பின்னாடி நிப்பது வந்து என்ன என்ன நடக்குது சார் இந்த விஷயத்துல? அதாவது நீங்க சொன்னீங்க, பாஜகவ பத்தி சொன்னீங்க. அது ஓகே. அதிமுகவ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அது அதிமுகவுடைய கான்ஃபிடன்ஸ். லீடரோட கான்ஃபிடன்ஸ். ஆ. இல்ல இந்த பதில வர வைக்கணும்னு தான் நான் உங்கள்ட்ட அந்த இத போட்டேன். ரைட்டா? அடுத்தது சரி. இப்போ தமிழிசை அவர்கள் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதாவது நயினார் அவர்கள் தலைவரா வரத்துக்கு முன்னாடி அப்பன்னு தான் நெனைக்கிறேன். அப்பவே நான் சொல்லியிருந்தேன். எதுக்கு இவங்க இதெல்லாம் கூப்ட்டுனுருக்காங்க? தேவையில்லாம அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அப்புறம் நயினார் அவர்களும் இந்த கோரிக்கைய வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் பதில் வேற வரல அப்படின்னு வேற பாவம் வருத்தப்பட்டிருந்தாரு. அதிமுகல கூட ஏதோ அ இது மாரி விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. எதுக்காக விஜய் வரணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க? உடனே எல்லாம் சார் ஓட்டு பிரியும் சார். ஓட்டு பிரிஞ்சா என்ன ஆகும்? மறுபடியும் திமுக வந்துரும் சார். அப்போ தாவேகா இல்லாம உங்க கூட்டணி ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்களே இப்போ ஒப்புதல் வாக்குமூலம்ல எழுதி குடுத்துன்னுருக்கிறீங்க. இப்ப பார்க்குற ஜனங்க என்ன நெனைப்பாங்க? ஐயய்ய! இது தேறாத கட்சி. இது வேலைக்கு ஆவாது. இப்படி தானே உங்கள ஒதுக்கிட்டு போவாங்க.